திருத்தணி அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 37 பேர் படுகாயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி வேலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ள கேஜி கண்டிகை அருகே அரசு பேருந்தும் டிப்பர் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 37 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களை அரக்கோணம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அதிமுக அமைப்பு செயலாளருமான திருத்தணி கோ ஹரி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கோ ஹரி, இந்த கோர விபத்திற்கு தமிழக அரசே முழு காரணம் என்றும் அரசு பேருந்தை ஓட்டி வந்தவர் தற்காலிக ஓட்டுநர் எனவும் குற்றம் சாட்டினார். மேலும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் அதிக மண் அல்லது மணல் ஏற்றிக்கொண்டு அதிவேகத்தில் செல்லும் டிப்பர் லாரிகளை கட்டுப்படுத்த தமிழக அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த விபத்தில் படுகாயமடைந்தவர்கள் மற்றும் இருந்தவர்கள் அனைவரும் நெசவு தொழிலாளிகள் எனவும் அவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதேபோல் அமைச்சர் நாசர், அரக்கோணம் மக்களவை தொகுதி உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் விபத்தில் காயமடைந்தவர்களை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர்.